ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி நொடியில் சட்னி ரெடி பண்ணுவோம். பச்சை வத்தல் சட்னி ரெடி பண்ணுவோம். அக்கா எத்தனை வத்தல் எடுத்துருக்கிறேன் பாருங்கள். 4 2 6 வத்தல், கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் புளி, ஒரு பல் பூண்டில் பாதி அளவு எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கறிவேப்பிலை, துளுர் கறிவேப்பிலை அலசி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ சால்ட் வந்து 1/2 ஸ்பூன் கல் உப்பு போடுறேன். நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த அளவு அரைச்சிக்கோங்கப்பா. நைஸாக அரைச்சிருக்கிறேன் அக்கா. இப்போ தாளிக்கலாம். இப்போ ஒரு வடச்சட்டியில் அக்கா ஒரு 1/2 குழிக்கரண்டி ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூனு உளுந்து, 1/2 ஸ்பூனு கடுகு. இது கொஞ்சம் பொடியட்டும். இப்போ உளுத்தம் பருப்பு சவந்துருச்சு. கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் சும்மா வாசனைக்காக ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். அவ்வளோதான். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிடுவோம். கொஞ்சம் அக்கா அந்த மூடியெல்லாம் அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். இப்போ அந்த பச்சை வாசனை போடுறதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் போல் வாட்ரு ஊற்றி நல்லா அலசி ஊற்றிடுங்க. அப்போ தான் பச்சை வாசனை போகும். அவ்வளோதான். நொடியில் சட்னி. நம்ம நொடியில் தயாரிக்கிற சட்னி இப்படி ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ஒரு நொடியில் இந்த சட்னியை ரெடி பண்ணிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ அக்காவுக்கு புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் காரம் குறைவா வேணுன்னா ஒரு 2 காஞ்ச மிளகாவை வத்தலை குறைச்சிக்கோங்க. அப்புறம் இது நல்லா கொதித்து வேகணும். அந்த பச்சை வாசனை போகணும். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். ஆனியனு சின்ன வெங்காயம் உரிக்க லேட்டாகும் அப்படிலாம் நினச்சிடாதீங்கப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. கடன்னு உரிச்சிடலாம். உரித்து நம்ம உடனே மிக்சியில் சுற்ற வேண்டியது, தாளிக்க வேண்டியது. அவ்வளோதான். நொடியில் சட்னி ரெடி. இந்த சட்னி செஞ்சு பாருங்கள். நாங்கள் வத்தல் சட்னின்னு சொல்லுவோம். மிளகா சட்னி, வத்தல் சட்னின்னு சொல்லி. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நொடியில் பண்ணிடலாம். அக்கா வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பேசுனது ரொம்ப இழுத்து பேசிட்டேன். அதனால் இது செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எண்ணெய் வந்து அக்கா என்னென்னு சொல்லலை, ஃபார்ச்சூன் ஆயில் தான் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெயில் ஊற்றி தாளித்தாலும் ஓகே தான். அதுவும் டேஸ்டியாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் சுகர் ப்ரெஷர் இருக்கனால கொஞ்சம் எண்ணெய் கம்மியாகவும் ஃபார்ச்சூனு சன்ரைஃப் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். செஞ்சு பாருங்கப்பா. செஞ்சு பார்த்துட்டு அக்காவுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இது வந்து அடை தோசை, நம்ம பாசிப்பயிறு தோசை, அப்புறமா நார்மல் தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மெயினாக அடை தோசைக்கும் பாசிப்பயிறு தோசைக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள் அக்கா கமெண்டில். தேங்க்யூ. தெரியுதா எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் தெரியுமா? வாயில் ஏச்சு ஊறுது. சரியாப்பா? ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா ஒரு 2-3 கரண்டி மாவு எடுத்துருக்கிறேன். பாசிப்பயிறு தோசை செய்ய போகிறேன். பாசிப்பயிறு வந்து நேற்றே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வடிகட்டி வச்சுருந்தேன். அது ஒரு 2 கைப்பிடி இருக்கும். சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சம் சால்ட்டு. இது வந்து இந்த பாசிப்பயிருக்கு தான் இவ்வளோ சால்ட்டு, கல் உப்பு. ஏன்னா ஏற்கனவே மாவில் நம்மளுக்கு உப்பு இருக்கும். இது அப்படியே கொஞ்சம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறப்பாக சுற்றிட்டு வந்துடும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சுற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியானால் நம்ம தோசை மாவில் ஊற்றும் போது அது அதை விட தண்ணி ஆயிரும். இப்போ நல்லா சுற்றியாச்சு. இந்த அளவு சுற்றிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அதை மாவில் ஊற்றிடலாம். எல்லாத்தையும் நல்லா வலிச்சு ஊற்றிடுவோம். எல்லாத்தையும் தோசை மாவில் ஊற்றியாச்சு. நல்லா கலக்கிக்கலாம். இது வந்து பயிர் சாப்பிடாதவங்களுக்கு இந்த தோசை. பயிர் வேக வச்சா சாப்பிட மாட்டேங்கிறாங்கள, அவங்களுக்கு இந்த தோசை நல்லா கலக்கிக்கலாம். இப்போ அக்கா ஒரு தோசைகள் காய வச்சுட்டேன். இதை நல்லா கலக்கியாச்சு. தோசை ஊற்றும். நல்லா நைஸாகவே ஊற்ற வரும். இழுக்கிறதுக்கு நல்லா வரும். அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக அக்கா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் ஊற்றிக்கோங்க. நல்லா வேகட்டும். இப்போ தோசை வெந்துருச்சு. பெரட்டி போட்டுக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு எடுக்கலாம். உங்களுக்கு நல்லா அதில் உள்ள சத்து அப்படியே கிடைக்கணுன்னா கொஞ்சம் திக்னஸாக ஊற்றி எடுத்துக்கோங்க. அப்போ அதில் உள்ள சத்து அப்படியே கிடைக்கும். நம்ம இந்த பாசிப்பயிறு வந்து கொஞ்சமாக போட்டுட்டு நிறையா போட்டால் வெறும் பாசிப்பயிறு தோசை மாதிரி தெரியும். நம்ம தோசை மாதிரியே தான் இருக்கும், சாதா தோசை மாதிரி. பாசிப்பயிறு கம்மியாக போட்டுட்டு இந்த சோம்பு, காஞ்ச மிளகா, இஞ்சி போடுறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். தோசையை எடுத்துடலாம். அவ்வளோதான். நொடியில் தோசை ரெடி.
பாசிப்பயிறு ரொம்ப ரொம்ப புரோட்டீன் இருக்குது நம்மளுக்கு. ரொம்ப சத்துள்ள தோசை. நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டியாக ஒரு நொடியில் செஞ்சிடலாம். நம்ம ஊற வச்சு முந்தின நாளே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நொடியில் செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லி. ரதியா காட்டுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.